ராஜி பயப்படாத. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம். ஒண்ணும் இல்ல ராஜி, கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ. ஒண்ணும் இல்ல ராஜி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா கமல்? சொல்லிட்டேன் ராஜி. வண்டி எதுவும் கிடைக்கலையா, அதான் கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. கமல், இதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களை வர சொல்லலாம்னு சொன்னேன். நீ தான் வேண்டான்னு சொன்ன. இப்ப அவங்க உன் பக்கத்துல இருந்தா எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். இப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல ராஜி. நான் எதுக்கு கமல் கவலைப்படணும்? அதான் நீ என் கூடவே இருக்கியே. ராஜி, அப்பா அம்மா என் பக்கத்துல இல்லனா என்ன கமல்? அவங்க ஸ்தானத்துல எனக்கு எல்லாமுமா நீதான் என் கூடவே இருந்து பாத்துக்கிறியே. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாருக்கு கிடைப்பாங்க? நிஜமாவே நான் கொடுத்து வச்சவ. இல்லன்னா உன்னை சந்திக்கிற வாய்ப்பு இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்சிருக்குமா? ராஜி, இப்ப எதுக்கு நீ ஏதோ பேசுற? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே கமல். ராஜி ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பேசுற? நான் என்ன ஏதோ எதிர்பார்த்தா உனக்கு இதெல்லாம் செய்யறேன்? சாரி கமல். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இந்த மாதிரி நினைக்காம இருந்தாலே போதும். கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல கமல், யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே நான் உனக்கு கவலையை மட்டும்தான் கொடுத்திருக்கேன். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் உனக்கு கொடுத்தது ஏமாற்றம் மட்டும்தான். ராஜி ப்ளீஸ், இங்க இதெல்லாம் பேசணுமா? இப்ப பேசலன்னா அப்புறம் பேச முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு கமல். ஏய் சும்மா இரு ராஜி, உனக்கு எதுவும் ஆகாது. எதுக்கு இப்ப நீ இவ்வளவு பயப்படுற? என்னமோ மனசுல பெரிய குழப்பமாவே இருக்கு கமல். அதான் எதை பத்தி நினைக்க வேண்டாம்னு சொல்றேன்ல. தெரியல, என்னதான் தைரியமா இருந்தாலும் எல்லாருக்கும் கடைசி நேரத்துல ஒரு பயம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு இப்போ ப்ளீஸ் ராஜி, முதல்ல அழுகிறது நிறுத்துறியா? ஏன் ராஜி இந்த மாதிரிலாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துற? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற? கமல், சொல்லு ராஜி. கார்த்திக் கண்டிப்பா வந்துருவான்ல? வந்துருவான், கவலைப்படாத. எப்படி? என்ன கமல் யோசிக்கிற? இல்ல, அந்த பார்சல் கவர்ல இருந்த அட்ரஸ்க்கு விஷ்ணு போய் பார்த்திருக்கான். அங்க கார்த்தி இல்ல. நீ கவலைப்படாத ராஜி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன, அவன் பார்சல் அனுப்பின விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப அவன் உன் கூடவே இருந்திருப்பான். நீதான் மறைச்சிட்ட. கார்த்தியை பார்க்கணும் போல இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே ராஜி. அவனுக்கு லெட்டர்லாம் எழுதணும்னு அவசியமே இருந்திருக்காது. ச்சே, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொல்லனாலும் நானாவது யோசிச்சிருக்கணும். இந்த சமயத்துல அவன் உன் கூட இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு நான் உணர்ந்திருக்கணும். கண்டிப்பா வந்துருவான்ல? வந்துருவா ராஜி. விஷ்ணு ஒரு பக்கம், அன்பு ஒரு பக்கம் தேடி போயிருக்காங்க. அவங்க வரப்போ கண்டிப்பா கார்த்தியோட தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா கூட அவனே வருவான். எப்படி? எனக்கு என்னமோ அப்படிதான் மனசுல படுது.
உன்னெல்லாம் விட்டு போக அவனால முடியாது ராஜி. உனக்கே தெரியாம அவன் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்ப கூட வீட்டு பக்கம் போயிருக்கலாம். வீடு பூட்டி இருக்கதை பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டு கூட இருக்கலாம். அடுத்த செகண்டே கார்த்தி இங்க வந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.